ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு பார்த்தேன்னா ஒரு பூண்டு ரசம் பார்த்துருந்தோம். இது வரைக்கும் பூண்டு ரசம் ட்ரை பண்ணாதவா நேற்று சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இது பார்த்தேன்னா சுட சுட வடித்த சாதம், வடித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுத்து, நல்லாவே ஆறிடுத்து. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க இது புளி சாதம். ஸோ புளி சாதம் வழக்கமாக புளி காய்ச்சலாக காய்ச்சி தான் நம்ம பண்ணுவோம். இந்த தடவை புளியோதரை பொடியாகவே அரைச்சி பண்ணியிருக்கு. அது அம்மா எப்படி பண்ணான்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது பைத்தங்காய் கறி. பைத்தங்காய் கறி ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம நாட்டில் எப்படி பண்ணுவோன்ட்டு. ஸோ பைத்தங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு உப்பு கூடவே ஒரு கைப்பிடி பைத்தம்பருப்பு போட்டு நல்லா காய் முங்குற அளவுக்கு ஒரு 3/4 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி விட்டு 3 விசில் எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு வேக வச்ச பைத்தங்காயை போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டுங்கோ. பெரட்டிட்டு சும்மா கடுகளவு மஞ்சப்பொடி. பைத்தங்காய் உங்களுக்கு இது ரொம்ப செட்டிலாக இருக்கும். எந்த விதமான காரம் இது எதுவுமே இருக்காது, ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால் துளியுண்டு ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கு. நீங்கள் காரப்பொடி போட்டுட்டாலும் சரி, இல்லை பச்சை மிளகா தாளிச்சுட்டாலும் சரி, அது உங்கள் சௌகரியம். காரப்பொடியை போட்டு அந்த காரப்பொடி ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா அந்த காரப்பொடி எல்லாத்துலேயும் நல்லா பிடிச்சி வந்ததுக்கப்புறமா பெருங்காய பொடியை போட்டு அணைச்சிருங்கோ. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பைத்தங்காய். இன்றைக்கி புளிக்காய்ச்சல் அம்மா தான் பண்ணுது. எப்படி வறுத்து அரைச்சான்றதை, புளியோதரை பொடி எப்படி பண்ணான்றதையும் சொல்லிடுறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துன்ட்டு உளுத்தம்பருப்பு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி தனியாவையும் தனியாக வறுத்துக்கோங்க. தனியாவை நல்லா வறுத்துட்டு தனியாவையும் எடுத்து வச்சுன்ட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-12 மிளகு, ஜீரகம், கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துன்ட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, காஞ்ச மிளகா. நாங்கள் ஒரு 7 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். நாங்கள் 2 பேருன்றதுனால 7 காஞ்ச மிளகா போட்டிருக்கு. நீங்கள் உங்கள் ஆற்றுல எத்தனை பேரோ நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி, அதை ஒரு துளி நாடு கூட இல்லாமல் தனித்தனியாக நல்லா பிச்சு துளியாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு துளி நல்லெண்ணெய் விட்டு புளியையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா துளியுண்டு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு ஒரு 1/4 ஸ்பூனு, அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துன்ட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோ பார்த்தெல்லாம் தெரியும், இன்றைக்கி புளி சாதம் அரைச்சது போக மிச்ச பொடி இது நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைனாக்கா காய், இந்த வத்தக்குழம்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தேன்னாலே தெரியும் எவ்வளோ இதுவாக இருக்குன்ட்டு, எவ்வளோ ஃபைனாக பொடிச்சிருக்குன்ட்டு. நம்ம வறுத்து வச்ச சாமான் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, புளி, இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு நல்லா இப்படி பொடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த கடாயில் வறுத்தோமோ அதே கடாயிலேயே நல்லெண்ணெய் ஒரு 7-8 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதை தாளிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் வேர்க்கடலை இல்லை, அதனால் வேர்க்கடலை போடல. வேர்க்கடலை முழுக்க ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. சில பேர் முந்திரி பருப்பு போட்டும் பண்ணுவா, அதுவும் ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வேர்க்கடலை, முந்திரி பருப்பு ரெண்டுமே இல்லை, அதனால் வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான் தாளிச்சிருக்கு.
கூடவே கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கு. தாளித்து துளி மஞ்சள் பொடியையும் போட்டுருங்கோ. அது கூடவே மஞ்சள் பொடியும் போட்டு கடாய் இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சதுக்கப்புறமா சாத்தையும் இந்த பொடியையும் போட்டு கலந்துட்டேன்னா புளி சாதம் ரெடி. ஏன்னா நம்ம புளி ஊற வச்சு நம்ம புளி காய்ச்சல் ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு தெரியல. இன்றைக்கி எங்களுக்கும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குன்றதுனால இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் புளி சாதமாக பண்ணிட்டோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் மோர், அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ஒயிட் ரைஸ்க்கு மோரை போட்டுன்னு சாப்பிட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக புளியோதரை பவுடர் ரெடி பண்ணி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.